எங்க போயிருப்பா? இந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. அர்ஜுன் ரூம்ல இருப்பாளோ? இன்னொரு வாட்டி நல்லா தேடி பார்க்கறேன். அமிர்தா, அமிர்தா, நீ எங்க இருக்கேம்மா? அத்தை, நான் இங்க இருக்கேன் அத்தை. அமிர்தா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அர்ஜுன், அர்ஜுன், அமிர்தா இங்க இருக்கா? என்னாச்சு உனக்கு? அமிர்தா, அங்க என்னக்காச்சு உங்களுக்கு? தூக்குடா, எழுந்துருமா, பாத்து. எங்க அமிர்தா, எங்க போயிருந்தீங்க நீங்க? ஏங்க எங்களோட இப்படி விளையாடுறீங்க? அமிர்தா, என்னாச்சுமா உனக்கு? உன் முகமெல்லாம் ஏன் இப்படி வேர்த்து போயிருக்கு? ரொம்ப சோர்ந்து போன மாதிரி இருக்க. என்னதான் ஆச்சு உனக்கு? நாங்க வீட்ல இருந்த அத்தனை பேருமே எப்படி பயந்து போனோம் தெரியுமா? அத்தை, எனக்கு ஆரம்பத்துல இருந்து துளசினா ஆகாது. சின்ன வயசுல இருந்தே உடம்பு கொத்துக்காது. துளசி சாப்பிட்டேன்னா எனக்கு மூச்செல்லாம் உடைச்சு உயிரே போற மாதிரி ஆயிடும். ஐயோ, அந்த வாசனையே எனக்கு ஆகாதது. அதனால்தான் அப்பவே தலை சுத்தி விழுந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. கண் முழிச்சப்புறம் எழுந்து உட்காந்து உடனே நீங்க வந்துட்டீங்க. அம்மா, இதான் முதலும் கடைசியா இருக்கணும். துளசிங்கிற வார்த்தை கூட இனிமே அமிர்தா கிட்ட வரக்கூடாதுமா. அதுக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க கிட்ட வரவே கூடாது. சொல்றது புரியுதா? இவங்க இப்படி அவசரப்படுறத என்னால பார்க்க முடியலமா. என்னால புரிஞ்சுக்க முடியுது அர்ஜுன். வீட்ல எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அலர்ஜி இருக்கும்னு. ஐயோ பாவம், அமிர்தா எப்படி அவஸ்தைப்படுறா பாருடா. சாரி அமிர்தா, எங்களுக்கு இது தெரியாது. உன் முகமெல்லாம் இப்படி வாடி போச்சேம்மா. ஐயோ, பரவாயில்ல, விடுங்க அத்தை. கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா எல்லாமே சரியாயிடும். இனிமே என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். சரிம்மா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. எல்லாரும் வீட்ல பயந்து போயிருக்காங்க. இதான் விஷயம்னு நான் போய் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். சரியா? அர்ஜுன், நீ அமிர்தா கூடவே இரு. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.